வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற கதை தாய். சுதாகர் கடிதம் எழுதியிருந்தான். அன்புள்ள திவா, இந்த கடிதம் கண்டதும் உடனே நீ புறப்பட்டு வந்து அம்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு டெபுடேஷனில் போக சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. பாலா கூட வரப்போவதால் அம்மாவை பார்த்து கொள்ள இங்கே ஆள் இல்லை. அதனால் இந்த கடிதம் கண்டவுடன் கூடிய சீக்கிரம் தவறாமல் புறப்பட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் திரும்பி வந்ததும் அம்மாவை அழைத்து கொண்டு விடுவேன். அங்கு சித்ரா, குழந்தைகள் சௌக்கியம் என நம்புகிறேன். அன்புடன் சுதா. திவாகர் தன் மனைவியிடம் கடிதத்தை காட்டுவதற்கு தக்க சந்தர்ப்பத்தை யோசித்தான். காலை சித்ரா ரொம்ப பிஸியாக இருப்பாள். குழந்தைகளை பள்ளிக்கு தயார் பண்ண வேண்டும். இவனுக்கு 8:30க்கு சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். அதற்கு சமையல் மற்றும் பிளாஸ்கில் காஃபி, பிள்ளைகளுக்கு வெண்ணெய் தடவிய ரொட்டி, பாட்டிலில் தண்ணீர் அனைத்தும் அனுப்பி முடித்து சோர்ந்து விடுவாள். கோபமாக வரும். காலை வேண்டாம், மத்தியானம் ஆபீஸிலிருந்து மாடி வீட்டுக்கு போன் பண்ணி கூப்பிடலாம். ஆனால் மற்றவர் போனில் இந்த சமாச்சாரத்தை விவரமாக பேச முடியாது. மாலை குழந்தைகள் திரும்பி வந்து டிஃபன், விளையாட்டுன்னு அட்டகாசம். இரவு படுத்த நிமிஷமே அசதியில் தூங்கி போய் விடுவாள். எப்போதுதான் சொல்வது? இன்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவார்கள். அப்போது சொல்ல தீர்மானித்தான். அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூர வெளிச்சத்தில் அம்மனிடம், தாயே இப்படியே வச்சிருமா போதும் என்று மாங்கல்யத்தில் சித்ரா மஞ்சள் தொட்டு கொண்ட போது சொன்னான். அண்ணா லெட்டர் எழுதியிருக்கான். என்னவாம்? உங்க அம்மாவை இங்கே டம்ப் பண்ண போறார், அதுதானே? அந்த வார்த்தை அவனுக்கு கோபம் உண்டாக்கினாலும் சண்டை போட இது தருணம் அல்ல. இவள் ஒத்துழைப்பு வேண்டும். அவன் ஃபாரின் போக போறானா. டெபுடேஷன் முடிந்த கையோடு திருப்பி அழைச்சுக்கிறேன்னு துவஜஸ்தம்பத்தின் அருகில் நின்று திரும்பி அவனை பார்த்து, வருஷா வருஷம் இதையேதான் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்க அண்ணா. ஏதாவது ஒரு சாக்கு. அவர் தான் டெபுடேஷன்ல போறார். அவ டெல்லியில தானே இருக்க போறா. அவளும் போறாளாம் கூட. அதனால அம்மா வேற எங்கே போவா சித்ரா? உங்க அம்மாவையும் டெபுடேஷன்ல கூட்டிட்டு போக சொல்லுங்க. நடக்கிற காரியமா அது என்ன என்றான் கோபத்தை விழுங்கிக் கொண்டு. எது எப்படியோ உங்க அம்மாவை அத்தனை சீக்கிரம் கூப்பிட்டு வச்சுக்க நான் தயாரா இல்ல. வீட்டுல வேலை எனக்கு இடுப்பு ஒடியுது. அவங்க வேற வந்தா ஒரு நாள் கோதுமை சாதம், ஒரு நாள் பயத்தம் பருப்பு கஞ்சி. என்னால அவங்களுக்கு பணிவிட செய்ய முடியாது. போய் 15 நாள் கூட ஆகல, உடனே அனுப்புறேன்னா என்ன அநியாயம்? 1.5 மாசம் ஆச்சு சித்ரா. சரி, வருஷத்துல 1.5 மாசம்தான் அந்த பாலாமணி வச்சுப்பாலாமா? அப்புறம் அவ ஃபாரின் போயிடுவா. நான் 11 மாசம் லோல் படணும். இப்படியெல்லாம் ஒரு கணக்கா சித்ரா? பாருங்க, எனக்கு உங்க அம்மாவை வச்சுக்கிறதுக்கு ஆட்சேபனை இல்ல. வருஷத்துல 6 மாசம்னா சரி, வருஷம் முழுக்க இல்ல. இந்த ட்ரிக்காவா வருஷா வருஷம் பண்றா. நீங்களும் ஏமாளி மாதிரி ஒத்துக்கிறீங்க. திவாகர் மௌனமானான். யோசித்து பார்த்தால் பெரும்பாலும் அம்மா இவனிடம் இருந்திருக்கிறாள். இந்த டெபுடேஷன் அஸ்திரத்தை 3வது முறை சொல்கிறான் சுதாகர். சித்ரா சொல்வதில் உள்ள பாழாய் போன நியாயம் தெரிகிறது. ஆனால் அதற்கெல்லாம் இந்த உறவு பிணைப்பு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டுமா? அம்மா எத்தனை முறை சொல்லி இருக்கிறாள், என்னை இப்படி அல்லாட வைக்காதீங்கடா, யாராவது ஒருத்தன் கிட்ட பர்மனண்டா இருந்துடுறேனே. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இந்த தடவை கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. இப்ப இல்ல, அவ்வளவுதான். குடுகுடுன்னு போய் அழைச்சிட்டு வந்துடாதீங்க. 24 மணி நேரமும் பணிவிடை செய்ய எனக்கு திராணி இல்ல. என்ன சித்ரா நீ? அவ என்ன கேக்குறா? உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுவீங்க. உங்க அம்மா வரிக்கு வரி சொல்லி காட்டுவா. பாலாமணினா ஒஸ்தி, நைஸா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என் குழந்தைகளை கிண்டல் பண்ணுவா. அன்னைக்கு விசிறிக்கட்டையை உங்ககிட்ட எடுத்து கொடுத்தா என்ன அடிக்கிறதுக்கு. போய், உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகமே இருக்காது. எதுக்கு தர்க்கம் பண்ணணும்? சொல்லிட்டேன். ஜூன் மாசம் போனா இனிமே ஜனவரி மாசம் கூட்டிட்டு வாங்கோ, வச்சுக்கலாம். இப்படி சொல்லிட்டா எப்படி? இப்படித்தான். அதற்கப்புறம் அவர்கள் மௌனமாக வீட்டுக்கு நடந்தார்கள். மறுநாள் ஆபீஸில் சுதாகரிடமிருந்து போன் வந்தது. லெட்டர் கிடைச்சதா? என்ன லெட்டர்? அம்மாவை அழைச்சிட்டு போக. ஓ அதுவா? அது இப்ப சௌகரியம் இல்லை சுதா. என்ன சௌகரியம் இல்லை? நான் டெபுடேஷன்ல போகணும்பா. ஒவ்வொரு தடவையும் நீ இதையே தான் சொல்லிட்டு இருக்க. திவா, நம்ம பொண்டாட்டி பேச்சை கேட்க வேணாம். நமக்குள்ள இதை சார்ட் அவுட் பண்ணலாம் என்ன? அவன் கோபம் ட்ரங்காலிலும் தெளிவாக ஒலித்தது. இந்த தடவை நிச்சயமா டெபுடேஷன் லெட்டர் வந்திருக்கு மணிலாவுக்கு. வேணா அந்த லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். எப்ப வர்ற? பார்க்கலாம். நான் கொண்டு வந்து விடணும்னா சொல்லு. இல்ல, நீ என்ன பண்ற? உடனே சென்ட்ரல் போய் பார்க்கலாம் என்று போனை வைத்து விட்டான். சற்று நேரத்தில் அது மறுபடி ஒலித்தது. சார், உங்க பிரதர். என்ன பதில் சொல்லாம வச்சுட்ட?
கட் ஆயிடுச்சா? அப்ப என்னைக்கு வர்ற? நான் வேணா டிக்கெட் வாங்கி அனுப்பவா? இங்கிருந்து ரிசர்வ் பண்ணலாம். அப்ப டிக்கெட் வாங்கின அப்புறம் போன் பண்றியா? ஸ்டேஷனுக்கு வரேன். ம். சாயங்காலம் வீட்டுக்கு போன போது என்ன சொன்னார் உங்க பிரதர் என்றாள் சித்ரா. ஏன்? அந்த ராணி மேனா மினிக்கு எனக்கு போன் பண்ணியிருந்தா மாடி வீட்டுல. சித்ரா டார்லிங், ஒரு 2 மாசத்துக்கு பாத்துக்கிட்டா போதும். நான் திரும்பி வந்துடுவேன். வந்து உடனே அம்மாவே அனுப்பிச்சிடலாம். என்ன போய் போன தடவையும் இதேதான் சொன்னா. இதோ வந்துடுச்சு ஆர்டர். இதோ இந்த நிமிஷம் கிளம்புறோம்னு. எல்லாம் பொய். அண்ணா என்ன சொன்னார்? இதேதான். நான் ஒன்னும் பிடி கொடுத்து பேசல. பிடி என்ன பிடி? மாட்டேன், முடியாதுன்னு நேரா சொல்றது. அம்மா எங்கே போவா சித்ரா? அர்த்தம் இல்லாம பேசுறியே. எங்க 2 பேரை விட்டா அவளுக்கு வேற யார் இருக்கா சித்ரா? வயசான காலத்துல அவளை இப்படி அல்லாட வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறா. நீங்க சொல்றது அத்தனையும் உங்க அண்ணாவையும் அண்ணியையும் கேட்க வேண்டியது. என்ன அப்படி டெப்டேஷன்? என்ன அவசரம்? ஒரு 4 மாசம் கழிச்சு போகட்டுமே இவ. இந்த டெப்டேஷன் சொல்றதே ஒரு ட்ரிக்கு. மறுபடி அம்மாவை நம்ம கிட்ட அனுப்ப ஒரு ஏற்பாடு. இந்த தடவை நீங்க மசிய கூடாது. நான் மாட்டேன்பா. வேணும்னா ஒரு ஆள் போட்டுக்கலாம். ஆளா? பணம் கொட்டி கிடக்கா இங்க. அண்ணாவை அனுப்ப சொல்றேன். உங்க அண்ணாவா? ஆளும் வேணாம், தேலும் வேணாம், உங்க அம்மாவும் வேணாம். இந்த ஏமாத்து வேலையை, தலையில மிளகாய் அரைக்கிறத அவங்க நிறுத்தியே ஆகணும். திவாகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணா கொஞ்ச நாள் பார்த்துவிட்டு சட்டென்று கொண்டு விட்டு விடுவான். எப்படியாவது சித்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும். அதற்கு வெங்கடேஷ் மாமா தான் சரி என்று கோட்டைக்கு போன் செய்தான். மாமா, வீட்டுல ஒரு சின்ன கிரைசிஸ். சாயங்காலம் வர்றீங்களா? வெங்கடேசன் அம்மாவுக்கு சற்று தூரத்து உறவு. தாராளமா. என்ன விஷயம் சொல்லு. விவரமா வீட்டில் சொல்றேன். நான் கூப்பிட்டதா சொல்லாதீங்க. சும்மா கேஷுவலா வர்றாப்புல வாங்க. என்ன? சரிப்பா. சாயங்காலம் குவார்டர்லி ரிப்போர்ட் முடிக்க வேண்டியிருந்தது. வீட்டுக்கு போக 7:30 ஆகிவிட்டது. போனதும் தான் வெங்கடேஷ மாமாவை அழைத்திருக்கிறோம் என்பது நினைவுக்கு வந்தது. அவர் கூடத்தில் சோபாவில் உட்கார்ந்து இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் படித்து முடித்திருந்தார். மேசையில் காலி கோப்பையும் தட்டும் வைத்திருந்தது. சித்ராவையோ குழந்தைகளையோ காணோம். எங்கே அவங்கெல்லாம்? கோயிலுக்கு போறேன்னு போயிருக்கா. உங்களை தனியா விட்டுட்டா. அதனால என்ன, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா. திவாகருக்கு கடும் கோபம் வந்தது. இந்த மாதிரி தான் பல விதங்களில் தன் கோபத்தை காட்டுவாள். என் வீட்டு மனுஷர்கள் என்றாலே அலட்சியம்தான். சமையல் அறையில் பிளாஸ்கில் காப்பி வச்சிருக்காளாம் என்றார் மாமா சகஜமாக. கை கால் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு அவர் எதிரே வந்து உட்கார்ந்தான். சித்ரா ஏதாவது சொன்னாலா? அதை பத்தி சொன்னாலே. சுதாகர் கடுதாசி எழுதி போன் மேல போன் போடுறானாம் உங்க அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு. இவளுக்கு இஷ்டமில்லை மாமா. எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா எங்கே போவா சொல்லுங்க? அவன் பண்றதும் சரியில்லைதான். ஏதாவது சாக்கு சொல்லி அனுப்பிச்சிடறான். இவள் குழந்தைகளை, என்னை, அம்மாவை எல்லாரையும் சமாளிக்க திணறா. திவா, உன் ப்ராப்ளம் இன்னைக்கு இந்த தேசத்தோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கு. இது இந்த சமூகத்தினுடைய மாறுதலால் டிரான்சிஷன் ப்ராப்ளம். இது குடும்பங்கிறதுக்கு அர்த்தம் மாறிட்டு இருக்கு. கூட்டு குடும்பம்ங்கிறது அழிஞ்சிட்டு வருது. இதுக்கு பல்வேறு காரணங்கள். வீடுகள் அளவில் சின்னதா இருக்கு. ஜனங்களுக்கு பொறுமை குறைஞ்சிட்டு இருக்கு. சுயநலம் அதிகமாகி பெரியவர்களுக்கு மரியாதை குறைஞ்சிடுச்சு. எத்தனையோ காரணங்கள். ஆனா உன் கேஸ்ல அதிர்ஷ்டவசமா பிரச்சனைக்கு உன்னையும் உன் அண்ணாவையும் மீறின ஒரு தீர்வு கிடைக்கும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? புரியலை. உங்க அம்மா தனியா இருக்க தீர்மானிக்கலாம். எப்படி? எங்க? எங்க வேணும்னா ஒரு சமையல்காரி, ஒரு வேலைக்காரனை போட்டுக்கிட்டு ஒரு வீட்டை எடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். என்ன உளறீங்க? அதுக்கு மாசம் பணம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? 10,000மோ 15,000மோ ஆகும். அம்மாவுக்கு ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு வருது தெரியுமா? 5,000 ரூபாய். அத நான் சொல்லல. உங்க அம்மாவுக்கு தாத்தா வழியா ஒரு சொத்து ரொம்ப நாள் லிட்டிகேஷன்ஸ்ல இருந்தது. என் கசின் பிளேட் துரைசாமி உங்க அம்மாவுடைய பிரதர். அவனுடைய சன்ஸ் 2 பேர். அவங்களையெல்லாம் உனக்கு பழக்கம் இல்ல. அவங்க சித்தப்பா ஸ்ரீனிவாசன் மேல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரை போச்சு. அது இப்பதான் தீர்ப்பாயிருக்கு. இது பரம்பரை சொத்தா இருக்கிறதாலையும் தாத்தா 1960ஸ்ல தான் இருந்ததாலையும் பெண் வாரிசான உங்க அம்மாவுக்கு பங்கு உண்டுன்னு தீர்ப்பாகி இருக்கு. அதுக்கு டிகிரி வாங்கிட்டா உங்க அம்மாவுக்கு குறைந்தபட்சம் 50 லட்சமாவது வரும். அக்கடான திருச்சிராப்பள்ளியில ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு வேலைக்காரன், சமையல்காரனை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைகளுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கலாம். உங்க பிரச்சனையும் தீர்ந்து போச்சு திவா. உங்க அண்ணன் டெப்டேஷன்ல போகலாம். நீயும் நிம்மதியா இருக்கலாம்.
இது சுதாகருக்கு தெரியுமா மாமா? நான் இன்னும் எழுதல. நேத்திக்கு தானே தீர்ப்பாகியிருக்கு. ஒரு வேளை நர்ஸு சொல்லியிருக்கலாம். அவன் டில்லியில தானே இருக்கான். பக்காவா இது? ஆமாப்பா. நீ எப்ப வந்த? என்றார் உள்ளே வந்த சித்ராவை பார்த்து. அப்பவே வந்துட்டேன். பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு டிஸ்டர்ப் பண்ணல. மாமா, நான் இத பத்தி விவரமா சுதாகருக்கு லெட்டர் எழுதிடுறேன். நீங்க சொன்னது நல்ல யோசனை. என்ன யோசனை என்றாள் சித்ரா. சொன்னான். ராத்திரியே மவுண்ட் ரோடு டெலிகிராஃப் ஆபீஸுக்கு போய் அண்ணனுக்கு தந்தி கொடுத்தான். ஸ்டார்டிங் பை டுமாரோஸ் கிராண்ட் ட்ரங்க் டு டேக் மதர். திவாகர் வீட்டுக்கு திரும்பி வந்த போது அவனுக்கு தந்தி காத்திருந்தது. சேஞ்ச்டு மை பிளான்ஸ் ரெகார்டிங் டெப்டேஷன். மதர் ஸ்டேஸ் வித் அஸ். சுதாகர். முற்றும். இந்த கதை சிறு கதை இல்ல, ஒரு பாடம். ஒரு தாய் தன் குழந்தைகள் 5 பேர் இருந்தாலும் அவங்கள எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம வித்தியாசமும் இல்லாம பாத்துக்குவாங்க. ஆனா ஒரு தாய 5 குழந்தைகள் இருந்தாலும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுல போட்டி போடாம அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்க விருப்பமோ அந்த இடத்துல அவங்கள வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க வாழ்ற காலம் கொஞ்சம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.